Samachir Kalvi 10th Max, example 7.25. A jewel box in figure is in a shape of a cuboid. So cuboidங்கிறது ஒரு eraser நினச்சிக்கோங்க. ஒரு eraser வந்து இந்த மாதிரி cuboid shapeல இருக்கும். Of dimensions 30 centimeter, okay, 15 centimeter and 10 centimeter, surmounted by a half part of a cylinder. So cylinderங்கிறது இதுதான் சிலிண்டர். இதுக்கு ஹாஃப் பார்ட்னா எப்படி இருக்கும்? இந்த விட பாதி. அப்போ நான் சிலிண்டர் ஒன்று நான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா அதோட பாதிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் பாதியை தான் தூக்கி இங்கே வச்சுருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் கேட்காங்க. ஓகே, இப்போ நமக்கு கியூபாய்ட் பொறுத்த வரைக்கும் வால்யூம் என்ன இருக்கும்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். இப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கியூபாய்டோட லென்த் என்னவாக இருக்கும்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போடுறோம் அப்படின்னா இதுதான் லென்த்தாக இருக்கும், இதுதான் என்னவாக இருக்கும்? பிரெத்தாக இருக்கும். கரெக்டாக? இதுதான் என்னவாக இருக்கும்? பிரெத்தாக இருக்கும். இப்போது அதே டைம் நம்ம கியூபாய்டுக்கு போகிறோம், ஒரு ரப்பர் எரேசர் ஷேப்புக்கு போகிறோம். எரேசர் ஷேப்புக்கு நமக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா லென்த் வந்து என்னவாக இருக்கும்? இதே 30 சென்டிமீட்டர் தான். அதே டைம் நமக்கு பிரெத்து என்னவாக இருக்கும்னா இதுதான் பிரெத். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ சிலிண்டரில் கியூபாய்டில் லென்த் எவ்வளவு? இட் இஸ் 30 சென்டிமீட்டர். பிரெத் தான் என்னது? பிரெத்து தான் எவ்வளவு? இட் இஸ் 15 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் தான் எவ்வளவு? இட் இஸ் 10 சென்டிமீட்டர். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நார்மலாக ரெக்டாங்கிள் வரையும் போது இதுதான் சொல்லுவோம். பட் கியூபாய்டு போகும்போது 3Dன்னு பார்க்கும்போது இந்த பிரெத் இதுதான் என்ன ஆகிடும்னா ஹைட்னு ஆகிடும். சரியா? இதுதான் ஹைட். ஓகே, இப்போ அதே டைம் சிலிண்டர்னு பார்க்குறோம். ஸோ சிலிண்டர்னு பார்க்கும்போது நமக்கு சிலிண்டருடைய ரேடியஸ் நமக்கு வேணும். ஸோ ரேடியஸ்ன்னு பார்க்கும்போது இது ஒரு ஃபுல்லாக இது தானே. ஸோ ஃபுல்லாக வந்து 15. அப்போது ரேடியஸ் என்ன இருக்கும்? 15/2 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ சிலிண்டருடைய ஹைட்டுன்னு பார்க்கும்போது இதுதானே ஹைட். ஸோ இதோட ஹைட்டு தான் எவ்வளவு? இட் இஸ் 30 சென்டிமீட்டர். ஸோ ஹைட் எவ்வளவு? இட் இஸ் 30 சென்டிமீட்டர். ஸோ இது தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ நமக்கு என்ன வேணும்? வால்யூம் ஆஃப் த பாக்ஸ். வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் என்னது? வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் half of the cylinder. ஓகே, ஸோ எழுதிக்கலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் half cylinder. சரி, இப்போது வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? இப்போ சொன்னது தான் எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். நீங்கள் வேணால் செப்பரேட் பண்ணிக்கோங்க, L1 B1 அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஆர், இது H1 இருக்கட்டும், ஏன்னா H2 இருக்கட்டும், ஏன்னா 2 ஹெச் வர்றதுனால நான் அப்படி சொல்லியிருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஹாஃப் ஆஃப் சிலிண்டர். சிலிண்டருடைய வால்யூம் என்ன? இட் இஸ் பை R² H. ஹாஃப் ஆஃப் த சிலிண்டருங்கிற போது என்ன ஆகும்? ஒரு ஹாஃப் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது H2. ஓகே, ஸோ நீ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் விச் இஸ் ஈக்குவல் டு எல் இந்த எவ்வளவு? இட் இஸ் 30 × 15 × 10 ப்ளஸ் 1/2 இன்ட்டு பை எவ்வளவு? 22/7 இன்ட்டு R². ஸோ 15/2 இன்ட்டு 15/2 இன்ட்டு ஹெச் எவ்வளவு? இட் இஸ் 15. ஓகே, ஹெச் எவ்வளவு? 30. ஓகே, இப்போது நல்லா பாருங்கள், 2வும் 13 கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே 15 கிடைக்கும். this 2 and this 2 will get cancel to 11. ஓகே, இதுக்கு மேலே நமக்கு ஃபர்தராக டிவைட் பண்ண முடியுமா? கிடையாது, நமக்கு டெசிமலாக தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, now which is equal to 30 × 15 × 3. 15 × 3 எவ்வளவு? 45. 15 × 3 45. ஒரு 0 இருக்குது, இங்கே இன்னொரு 0 இருக்குது. ஸோ 4500 ப்ளஸ். ஓகே, இப்போது 15 × 15 × 15. 15 கியூப் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஸோ 15 × 15 எவ்வளவு? நமக்கு 225 தெரியும். ஸோ 225 × 15 பார்த்தோம்னா இட் இஸ் 7333 3375. 3375 × 11 இருக்கும். ஸோ 3375 × 11ங்கிறப்போ 3375 3375. ஸோ 5 நெக்ஸ்ட் 11 அடுத்து 7. ஓகே, 37125 divided by 7 into 2 இருக்கு. ஓகே, ஸோ 37
125 divided by 7 into 2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 7 டேபிளுக்கு இதை நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ டிவைட் பண்ணினோன்னா நமக்கு என்ன வரும், இட் இஸ் 35. அடுத்து இங்கே வந்து 5 வரும், நெக்ஸ்ட் 21 வரும்போது 3 வரும், நெக்ஸ்ட்டு 0 இது போகாது. ஸோ 25 எடுக்கும்போது அகெயின் 3 வரும், நெக்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட், ஸோ 4 ரிமைண்டர் வரும். ஸோ 4 ரிமைண்டர் வரும்போது 5 வரும், அகெயின் 5 வரும்போது இட் இஸ் 7. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ நான் டிவைடட் பை 2 அகெயின். ஸோ 2வால் நான் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், இட் இஸ் 2, ரிமைண்டர் வந்து 1, ஸோ 6, நெக்ஸ்ட்டு 5 வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 இருக்குது, ஸோ 1 வரும், நெக்ஸ்ட் ஒரு ரிமைண்டர் 1 வரும், ஸோ 0.7, அடுத்து ஒரு 8, இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 1 வரும்போது அகெயின் என்ன பண்ணலாம், 5ன்னு போட்டுக்கலாம். சரி, அப்போ என்னோடய ஆன்சர் என்ன, 4500 ப்ளஸ் 2651.785 இருக்கிறத நான் 79ன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது 4500 ப்ளஸ் 2651.79. ஸோ ஆட் பண்ண என்னாகும் நமக்கு, இட் இஸ் 7151.79. ஸோ மை ஆன்சர் இஸ் வாட், 7151.79. எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இது வால்யூம்னால நம்ம என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டர் கியூப். therefore வால்யூம் ஆஃப் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, 7151.79 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா இன்னும் டஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம இதுலேயே கேன்சல் பண்ண பாருங்கள். இது உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியலை அப்படின்னா டேரெக்டாகவே இப்படி மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, அதாவது 3725 தானே, டிவைடட் பை 7 இந்த மாதிரி நீங்கள் போட்டு பண்ணுங்கள். ஓகே, 31125. ஸோ எப்படி வரும், 7 போடும்போது 5வா, ஸோ 35வா, நெக்ஸ்ட் 2 வருமா, ஸோ 21ஆ, ஸோ 3, ஸோ 21 0 ஆகிடும். நெக்ஸ்ட் 2 கொண்டு வரும், டிவைட் பண்ண முடியாது, ஸோ 0. அகெயின் 5 வரும்போது இட் இஸ் 3, ஸோ 21 4 வரும். நெக்ஸ்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட் அண்ட் 0, ஸோ 5 வரும்போது 35. ஓகே, அகெயின் 5 வரும்போது இட் இஸ் 7, ஸோ 49, அடுத்து 1 வரும். இந்த மாதிரி போய்ட்டுருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே எப்படி எழுதியிருக்கேன். ஓகே, 5303.571. ஓகேவா, ஸோ இது பண்ணிங்கன்னா மைண்ட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்.